இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, எலியா ஓரே பர்வதம் மட்டும் நடந்தான் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தருக்காக வெகு வைராக்கியம் பாராட்டின நான், வானத்திலிருந்து விசுவாசத்தினாலே அக்கினியை இறங்க பண்ணின கர்த்தருடைய தீர்க்கதரிசி, யேசபேல் உன்னை கொன்று போடுவேன் என்று சொன்ன மாத்திரத்திலே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சூறை செடியின் கீழ் படுத்து நித்திரை பண்ணினான். தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்தார். அவன் அதை போஜனம் பண்ணின பின்பு மறுபடியும் அவன் படுத்து நித்திரை செய்தான். மீண்டும் தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனம் கொடுத்து, நீ வெகு தூரம் பிரயாணம் பண்ண வேண்டும் என்று சொன்னான். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, அந்த போஜன பலத்தினாலே எலியா இரவு பகல் ஒரே பர்வதம் மட்டும் நடந்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அங்கே ஒரு கெபியிலே தங்கியிருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்று கேட்டார். நீ பர்வதத்தில் வந்து நில் என்று சொன்ன மாத்திரத்திலே, கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிறோம், பர்வதங்களையும் கண்மலையையும் உடைக்கத்தக்கதாக பெரும் காற்று உண்டாயிற்று. அதில் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினி உண்டாயிற்று, அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவர் போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே என்று சொன்ன கர்த்தருடைய தீர்க்கதரிசியோடு விட மெல்லிய சத்தத்தோடு விட பேசினார். அப்பொழுது தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உமது பலிபீடங்களை தகர்த்து உமது தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியை பார்த்து, ஆசகேலை சீரியா ராஜாவின் மேல் அபிஷேகம் பண்ணு, எகுவை இஸ்ரவேல் மேல் அபிஷேகம் பண்ணு, எலிசாவை உன் ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஊழியத்தின் பாதையிலே நீ மிகவும் நெருக்கப்பட்டு வேதனையோடு விட இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம், அல்லது சோர்ந்து போய் காணப்படலாம், அல்லது ஊழியம் போதும் என்ற நிலைப்பாட்டிலே நீ காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை கொண்டு அவர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எப்பொழுதென்றால், கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்கிறோம். ஒருவேளை நாம் அப்படி கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கிடக்கின்ற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கும் ஊழியத்தின் பாதையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக தேசங்களிலே கர்த்தருடைய ஊழியர்கள் நெருக்கப்படுகிறதை, தீர்க்கதரிசிகள் நெருக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய தேசத்திலே வட இந்தியா பகுதியிலே அடிக்கப்படுகின்ற காட்சி, இன்னும் துன்பப்படுத்தப்படுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இப்படி போன்ற சூழ்நிலையிலே நான் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்களை
பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எலியாவோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார், நீ யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, ஆசைகளை சீரியாவின் மீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணி என்று சொன்னார். உன்னுடைய ஸ்தானத்திலே எலிசாவை கொண்டு வந்து நிறுத்து என்று சொன்னார். சுவாச வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே காத்து கிடப்போம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி உங்களை பலமாய் எடுத்து பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆமீன், ஆமீன்.